வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். எண்ணங்கள், நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள், பேசக்கூடிய சொற்கள்ல எவ்வளோ கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தின என்னோட அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ எண்ணங்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகா குறிப்பிடுவாங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்கேயும் பாயும். ஏன்னா எண்ணங்களை மிக கவனமா இருக்கணும்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா எண்ணங்கள் காந்த அலைகள். காந்தத்தின் பொதுவான தன்மை என்ன? கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை. நம்ம என்ன வார்த்தைகள் பேசுறோமோ அதற்கான விளைவுகளை அது கவர்ந்து இழுக்கும். நாம் எதை எண்ணுகிறோமோ, ஆழமா எண்ணுகிறோமோ, அவற்றை நம் மூலமாகவோ இல்லது அதற்கு ஏத்த ஒத்த எண்ண அலைகள் உடைய வேறு யார் மூலமாகவோ செயலுக்கு கொண்டு வந்துடும். அதுதான் உண்மை, பிரபஞ்ச ரகசியம். இப்போ திருவள்ளுவர் கூட அழகா ஒரு குறள்ல குறிப்பிடுறாங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனினா சொல். இப்ப நாம் கூறும் நல்ல வார்த்தைகள் உண்மையே பொய்யா என்பதை விட நாம சொல்ற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். பிறருக்கு நல்லது மட்டும் செய்யும் அப்படின்னா அந்த வார்த்தையை மட்டும் பேசணும், இல்லைன்னா பேசாதீங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாங்க. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, நமக்கே நல்லது தர வார்த்தைகளை பேசணுமா பேசக்கூடாதா, தீமை தர வார்த்தைகள்னா பேசக்கூடாது, நன்மை தர வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவத்திலேருந்து எனக்கு புரிஞ்சுது. விளையாட்டுக்கு கூட தீய விளைவுகளை தரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறது ஆணித்தரமா பொட்டில் அடிச்ச மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உண்மை அனுபவம். நான் எப்பொழுதுமே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்பொழுது ஏதாவது கதை சொல்வேன். அன்னைக்கு அவன் ரொம்ப அடம் பிடிச்சான். நான் உடனே என்ன பண்ணேன், இப்போ நீ சாப்பிட்லன்னா இப்போ பேய் பிடிச்சிக்கும், பாரு அங்கே ஒரு இது நிற்கிது, அது அவனை பிடிச்சிக்கும் ஒரு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். எப்பொழுதுமே அந்த மாதிரி பேச மாட்டேன். அன்னைக்கு என்னவோ பேசிட்டேன். எப்பொழுதுமே நான் மறந்துட்டேன், அதை சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டேன். எப்பொழுதுமே நைட்டு இரவுல தூங்க போகும்போது என்னை சுற்றி அருட்காப்பு போடுறது, இந்த அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையும் நிரம்பினேன்னு 3 தடவை சொல்வேன். அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி அருட்காப்பு போடுவேன். அப்புறம் இந்த ஏரியா சுற்றியே அருட்காப்பு போடுவேன். அந்த மாதிரி போட்டுட்டு தான் தூங்குறது வழக்கம். அன்னைக்கு நான் மறந்துட்டேன், அருட்காப்பு போடுறது மறந்துட்டேன். தூங்கிட்டோம். நள்ளிரவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருந்தாத உணர்வு. எனக்கு அது ஏதோ ஒரு வைப்ரேஷன் பக்கத்தில் இருக்குது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உணர முடியுது. கண்ணை திறந்து பார்த்தேன்னா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வைப்ரேஷன் நிற்குது. அந்த வைப்ரேஷன் எனக்கு செட் ஆகலை, அந்த ஃப்ரீக்வன்சி. அப்போது ரொம்ப பயந்துட்டு, இந்த மாதிரி இடையூறுகள் வந்துச்சு, சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாவே நான் என்ன பண்ணுவேன்னா, மகரிஷி அவர்கள் உருவத்தை என்னோட நெத்தி பொட்டுல ஆக்கினியில் கொண்டு வந்துட்டு, குரு புகழ் வாழ்க, குருவே துணை, இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியல என்னால். அந்த இடம் அமைதியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு யோசிக்கும் பொழுது தான் எப்படி அந்த வைப்ரேஷன் எப்படி வந்தது, இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தது இல்லையா லைஃப்பில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் நான். அப்போதான் புரிஞ்சுது, என் பையன்ட்டு அங்கே பார் பேய் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தை எதையோ அட்ராக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்துருச்சு. ஏன்னா வார்த்தைகள் நல்லதாக பேசணுங்கிறது அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுது. மனவள கலைஞர்களை நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். அப்போ என்னோட ஃப்ரீக்குவன்சி தவத்தில் எங்கேயாவது குறைஞ்சிருக்கலாம், அப்போது ஏறி இருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ நான் ஒரு வார்த்தையை பேசும்பொழுது அதை நான் கவர்ந்து இழுக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஆணித்தரமாக புரிஞ்சுது. இனிமே
விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக புரிஞ்சுது. அருட்தந்தை குறிப்பிடுவாங்க இல்லையா, எண்ணத்தில் ஒழுங்கு இருக்கணும், உறுதி இருக்கணும், எண்ணியது என்னப்படி அப்படி உறுதி இருந்ததுன்னா எண்ணியது எண்ணியபடி நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போது எண்ணத்தில் ஒழுங்கு உறுதி வந்துட்டாலே எக்காலத்திற்கும் நன்மை தரக்கூடிய விளைவுகளை கொடுக்கக்கூடிய சொற்களை மட்டும்தான் பேசணும், அந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்களை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போது நன்மையான விளைவுகளை கொடுக்கணும்னா நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சொற்கள் எவ்வளோ நன்மையானதாக, கவனமானதாக, நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் புரிந்து கொண்ட, என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். எண்ணங்களில் கவனமாக இருப்போம், பேசும் வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் குறிப்பிடும் செய்தி. நன்றி. வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.